என் அன்புக்குரியவர்களே, அற்புதர் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு புதிய நாளை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார். வாழ்க்கை பயணத்திலே பல வேளைகளில் நமக்கு வழி நடத்துதல் தேவையாயிருக்கிறது. இந்த காரியத்தில் எப்படி நடப்பது, இதில் என்ன முடிவெடுப்பது, இதில் யார் நமக்கு உதவி செய்வார், இதில் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று பல வேளைகளில் நீங்கள் திகைத்து நின்றிருக்கிறீர்களா? நான் பல வேளைகளில் திகைத்து நின்றிருக்கிறேன். என்ன ஆண்டவரே செய்வது, இதில் என்ன முடிவு எடுப்பது, எப்படி நடப்பது என்று ஒவ்வொரு முறையும் ஒரு சோதனையை சந்திக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சிறு சிறு ஜெபங்களை ஏறெடுப்பது என்னுடைய வழக்கம். பல வேளைகளில் ஆண்டவர் பளிச்சென்று பதில் தரமாட்டார். கடைசி நேரம் வரைக்கும் எந்த வழியுமே திறவாததை போல இருக்கும். இஸ்ரவேலருக்கு கூட அப்படித்தான் இருந்தது. அவர்கள் செங்கடலுக்கு பக்கத்தில் வருகிற வரைக்கும் ஆண்டவர் வழியை திறக்கவில்லை. அவர்கள் தூரத்தில் வரும்பொழுதே செங்கடலில் வழி திறந்திருந்தால் அவர்கள் வேறு விதமாய் யோசித்திருப்பார்கள். ஆண்டவர் எப்பொழுதும் 11ஆம் மணி வேளையில் தான் கிரியை செய்வார். நீங்கள் அந்த 11ஆம் மணி வேளைக்கு சற்று முன்பதாக வேண்டாம் ஆண்டவரை என்று திரும்பி சென்று விட்டால் ஆண்டவர் திறக்கிற புதிய வழிகளை நீங்கள் காண முடியாது. ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். நாகூம் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வழி சுழற்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. கர்த்தருடைய வழி சுழற்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகம் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. என்ன இதில் செய்தி இருக்கிறது? ஆண்டவருடைய வழி சுழற்காற்றில் பெருங்காற்றில் இருக்கிறதா? சுழற்காற்று என்பது நம்முடைய நாடுகளில் மிக அதிகமாக வருவதில்லை. ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே சுழற்காற்று அடிக்கடி வரும். அது வரும்பொழுது அதன் அடையாளம் தூரத்திலேயே தெரியும். ஒரு பெரிய மேகஸ்தம்பம் போல் அந்த காற்று சுழன்று வரும் பொழுது அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் இங்கு இருக்கிற கற்களாலான வீடுகள் போல இல்லாதபடினால் அந்த சுழற்காற்று வரும்போது வீடுகளை அப்படியே தூக்கி கொண்டு சென்றுவிடும். வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாய் மாறிவிடும். ஆகவே இதையெல்லாம் முன்னறிந்துதான் வீடுகளிலே பதுங்கு குழிகளை வைத்து பலர் வீடுகளை கட்டுவார்கள். சரி, ஆண்டவர் சுழற்காற்றை அல்லது சோதனைகளை வாழ்க்கையில் அனுப்பும் பொழுது கூடவே உங்களுக்கு அவருடைய வழிகளையும் அனுப்புகிறாராம். கர்த்தருடைய வழி சுழற்காற்றில் இருக்கிறது என்றால் சுழற்காற்று வரும் பொழுதே கூடவே உங்களுக்கு வழியும் வருகிறது. அப்படி என்றால் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும்? பிரச்சனை வரும் பொழுதே அந்த பிரச்சனைக்கு முடிவும் கூடவே கர்த்தர் அனுப்புகிறார். சோதனையை அனுப்பும் பொழுதே சோதனைக்கு ஒரு தப்பிக்கொள்ளும் போக்கையும் ஆண்டவர் கூடவே அனுப்புவார். கடந்த நாட்களில் உங்களுக்கு வந்த சோதனைகளை சற்று யோசித்து பாருங்கள். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள். எதிலாவது மூழ்கி போனீர்களா? எதிலாவது அழிந்து போனீர்களா? இல்லையே. ஆண்டவர் எப்படியோ ஒரு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணினார் தானே. அப்படி என்றால் இப்பொழுது பெரிதாய் தோன்றுகிற சூறாவளி காற்றாய் வந்து நிற்கிற பிரச்சனைக்கு ஏன் பயப்படுகிறீர்கள்? இந்த பிரச்சனையின் நடுவிலேயே தேவனுடைய வழியும் கூடவே வருகிறது. கர்த்தருடைய வழி சுழற்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. உயரமான ஒரு மலையிலே நாட்டப்பட்டிருந்த ஒரு மரம் ஒரு நாள் மிகவும் வருத்தத்தோடு சொன்னதாம், இந்த கீழே இருக்கிற மரங்களை எல்லாம் பாருங்கள், அந்த மரங்கள் பெருங்காற்றினால் அடிபடுவதே இல்லை. அந்த மரங்கள் அது சுகமாய் வாழுகிறது. நான் மாத்திரம்தான் இந்த மலையின் உச்சியிலே காற்று வடக்கே வீசினால் நான் இந்த புறம் சாய்கிறேன், கிழக்கே வீசினால் நான் இந்த புறம் சாய்கிறேன், எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது என்று சொன்னதாம். ஒரு நாள் அவ்வழியே வந்த ஞானி ஒருவர் அந்த மரத்தை பார்த்து சொன்னாராம், மரமே மரமே, கீழே இருக்கிற மரங்களை எல்லாம் பார். மக்கள் வந்து எல்லாரும் அந்த மரங்களை வெட்டி கொண்டு போய்விடுகிறார்கள். சிறிய காற்று அடித்தால் கூட அந்த மரங்கள் எல்லாம் சாய்ந்து விடுகிறது. நீ மலையின் உச்சியில் இருக்கிறாய். அடிக்கடி காற்று அடித்து 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 உன் வேர்கள் எல்லாம் ஆழமாய் வேரூன்றி நிற்கிறதுனால் எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் இனிமேல் நீ கீழே விழவே மாட்டாய். ஏன் தெரியுமா? உன் வேர்கள் ஆழமாய் உறுதியாய் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். காற்று அடிக்க அடிக்க உங்கள் வேர்கள் ஆழமாய் உறுதியாய் பாறையை பற்றி பிடிப்பதினால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. எனக்கு அன்பானவர்களை, சுழற்காற்று வரட்டும், பெருங்காற்று வரட்டும், அவைகள் ஒவ்வொன்றுமே உங்கள் அஸ்திபாரத்தை பலப்படுத்துகிறது. அவைகள் வீச வீச உங்கள் வேர்கள் கீழே உறுதியாய் நிற்கிறது. உங்கள் விசுவாசம் பலப்படுகிறது, உங்கள் ஜெப வாழ்வு பலப்படுகிறது. தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே பலனுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஆண்டவருடைய வழி சுழற்காற்றில் பெருங்காற்றில் இருக்கிறது,
மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்குது. அவ்வளவு உயர்ந்த இடத்திலும் ஆண்டவர் தன்னுடைய வழிகளை உங்களுக்கு காட்டும்படி அவர் நடந்து வருகிறார். பாதங்களுக்கு கீழே மேகம் என்றால் மேலே கர்த்தர் நடந்து வருகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற அந்த சுழற் காற்றிலே கர்த்தர் நடந்து வந்து தன் வழியை உங்களுக்கு காண்பிப்பார். குழம்பாதிருங்கள், நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, காற்று வீசினாலும் ஆண்டவரே, பெருங்காற்று எங்கள் வாழ்க்கையை மோதி அடித்தாலும் கர்த்தர் எங்கள் வேர்களை உறுதிப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய வழி சுழற்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது என்று வாசித்தோம். ஆண்டவரே, சுழற்காற்றை நீர் சும்மா அனுப்புகிறது இல்லை அப்பா, கூடவே உம்முடைய வழிகளையும் அனுப்புகிறீர் அப்பா. உங்க பாதத்தின் கீழ் மேகத்தூள் இருக்கிறது. அவ்வளவு உயரமான இடத்துல வீசுகிற சுழற்காற்றிலும் நீர் நடந்து வந்து உங்க பிள்ளைங்களை விடுவிக்க உண்மையுள்ளவர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு யார் பாரத்தோடு கண்ணீரோடு எனக்கு வழி தெரியவில்லை, என்ன செய்வது புரியவில்லை என்று கலங்கி இருக்கிறார்களோ, உம்முடைய வழிகள் சுழற்காற்றில் இருக்கிறதற்காய் நன்றி. உங்க பிள்ளைங்களுக்கு வழியை காட்டுங்கப்பா. அக்கறை சேர உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வழி பிரச்சனைகள் மத்தியிலும் பிரத்யட்சமாய் உங்களுக்கு விளங்கும். கலங்காதிருங்கள், கர்த்தர் நடந்து வருவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை கரை சேர்ப்பார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.